ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ரொம்பவே முக்கியமான விஷயம். எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க, குரூப் டி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா ப்ரோ, அதே மாதிரி அந்த கோர்ட் கேஸோட அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. குரூப் டி எக்ஸாம் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி நவம்பர் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இப்போ பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30th நமக்கு லாஸ்ட் இயரிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குரூப் டி கேஸில். ஸோ இப்போ அக்டோபர் 30th லாஸ்ட் இயரிங் நடந்திருந்தா நமக்கு அதுக்கப்புறம் ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும், எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் இயரிங் தள்ளி போட்டிருக்காங்க நவம்பர் 4க்கு. ஸோ அப்போ நம்ம நவம்பர் 4க்கு லாஸ்ட் இயரிங் நடக்குதுன்னா நமக்கு நவம்பர் 5, 6 தான் அந்த கோர்ட் கேஸை பொறுத்து அதுக்கப்புறமா ஒரு நோட்டீஸ் ரயில்வே சைட்லேருந்து விடுவாங்க, இந்த எக்ஸாம் நடக்குதா இல்லைனா போஸ்ட்பாண்ட் ஆகுதா. எக்ஸாம் 100% நடக்கும் சரிங்களா. பட் இப்போ நவம்பர் 17 நடக்குதா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸாமே நடக்காது அப்படின்னு சில பேர் நினச்சிக்க போகிறீங்க. எக்ஸாம் 100% நடக்கும், நோட்டிஃபிகேஷன் லைவில் தான் இருக்குது, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இந்த நவம்பர் 17 நடக்குமா அப்படின்ட்டு நமக்கு ஒரு இப்போதைக்கு எப்படி சொல்கிறதுனா 80% நடக்காது அப்படின்ற மாதிரி தான். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சரிங்களா. நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல் இந்தி சைடு நிறைய அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். எடுத்தோம் கவுத்தோன்னு போடாமல் நிறைய பார்த்துட்டு தான் போடுறேன். மேக்ஸிமம் இந்த கோர்ட் கேஸ்லேருந்து அவங்க சொல்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு ஒரு நோட்டீஸ் விடுவாங்க. விட்டுட்டு அதனால் ப்ராசஸ் இதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா பார்த்திங்கன்னா நவம்பர் 17 எக்ஸாம் நடக்கணும்னா நமக்கு 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷன் தெரியணும். கரெக்டாக எந்த சிட்டியில் நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு தெரியணும். 4 நாளைக்கு முன்னாடி அட்மிட் கார்டு வரும், அது வேறு. பட் சிட்டி இன்டிமேஷன் அவங்க 7ஆம் தேதி விட்டாகணும். அப்போ நமக்கு 4ஆம் தேதி தான் கோர்ட் கேஸோட லாஸ்ட் ஹியரிங் வருதுன்னா 5, 6 நடுவில் 2 நாள் தான் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் உடனே சிட்டி இன்டிமேஷன்லாம் வரத்துக்கு பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி. அதுக்குன்ட்டு நம்ம எக்ஸாம் ரொம்ப தள்ளி போயிடும் அப்படின்னு ஜாலியாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த மாதிரியான க்ரூஷியல் டைமை யூஸ் பண்ணி யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்க தான் 100% வேலை வாங்குவீங்க. இதை நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. திரும்ப நம்ம சுற்றி என்னடா இவன் படிங்கன்றானே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் ஃபேக்ட்டு, இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லைவாக இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2019 கோவிட் டைமில் நல்லா ஒரு எக்ஸ்பர்ட்டாக படிச்சுட்டு இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கலைன்னு வெக்ஸ் ஆகி அப்படியே கேப் விட்டாங்க. அவங்களாம் கிளியர் பண்ணல சரிங்களா. அப்படியே அந்த டச்சிலே இருந்தவங்களாம் நிறைய பேர் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். நீங்கள் இவ்வளோ நாள் படித்ததை தாண்டி நமக்கு கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் கொஞ்சம் வரதான் செய்யும். இதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் எழுதினா தான் 100% நம்ம ரிசல்ட்டை பார்க்க முடியும் சரிங்களா. இந்த எக்ஸாம் நமக்கு இதுக்கப்புறம் 2 ஸ்டேஜோ 3 ஸ்டேஜோ கிடையாது, ஒரே ஸ்டேஜ். வரப்போகிற எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்கல் அதை நீங்கள் ஜாலியாக ட்ரெயின் பண்ணலாம். எக்ஸாம் நல்லா பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் இதுவே நீங்கள் இப்போ கொஞ்சம் இவ்வளோ நாள் நல்லா படிச்சிருக்கீங்க, இதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு எக்ஸாம் அவங்க டேட் விட்டோன்னு மறுபடியும் இன்கேஸ் கேன்சல் ஆகிட்டு மறுபடியும் ஒரு டேட் விடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம படிச்சிக்கலாம் அப்படின்னு கேப் விட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும், மார்க்கு பாஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, அந்த ஸ்டேஜில் போய் ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. 100% அவங்க வைக்கிற கட் ஆஃபோட ஒரு 10 மார்க் அதிகமாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கேப்பே விடாமல் படிச்சுட்டே இருங்க. அப்போ தான் உள்ளே போக முடியும் சரிங்களா. ஏன்னா தள்ளி போனாலும் மேக்ஸிமம் என்ன தள்ளி போகும்னு நினைக்கிறீங்க, இந்த உங்களோட மைண்ட் செட் என்ன. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே. உங்களுக்கு என்ன தோணுது, எக்ஸாம் தள்ளி போனால் எப்போ நடக்கும்னு தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தள்ளி போனால் என்ன போகும், இந்த இயர் எண்டுக்குள்ளே மேக்ஸிமம் எக்ஸாம் நடத்திடுவாங்க. அதுக்கு மேலே தள்ளி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லவே இல்லை. அதுவே மேக்ஸிமம் நான் சொல்கிறது சரிங்களா. ஏன்னா 2024 நோட்டிஃபிகேஷனு 25 எண்டே வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த 25க்குள்ளே எக்ஸாம் 100% ஸ்டார்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இப்போ தள்ளி போனாலும் அடுத்த ஒரு 10 நாளில் எக்ஸாம் வந்துடும். ஸோ நீங்கள் அதை மைண்டில் வச்சுட்டு படிக்காமல் யாரும் இருக்காதீங்க. இந்த டைமை யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா எக்ஸாம் 100% கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இதிலே இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுலே ஒரு குரூப் இருப்பாங்க சரிங்களா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெக்ஸாகி வெறும் கமெண்ட் போடுவாங்க, ப்ரோ போங்க ப்ரோ இதெல்லாம் அப்படியே தள்ளிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில குரூப் இருப்பாங்க, வீடியோ எல்லாத்தையும் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. பட் எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாமல் அவங்க பாட்டு ப்ரிப்பரேஷனில் அப்படியே கான்சென்ட்ரேஷனாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபுல்லாக படிங்க. இதெல்லாம் சும்மா சைடில் அப்படி அப்பப்போ பாருங்கள், அவ்வளோதான். அப்டேட்டு தெரிஞ்சுக்கணும் எல்லாமே. அதுக்குன்ட்டு அதையே சுற்றி சர்ச் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ அஃபிஷியலாகவே நமக்கு விட்டுருவாங்க. இன்னும் இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு, இன்னும் ஒரு 2 நாளில் நமக்கு அஃபிஷியலாகவே நோட்டீஸ் வந்துடும், இந்த எக்ஸாம் நடக்குமா இல்லை போஸ்ட்பாண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த 2 நாள் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க, அந்த 2 நாள் கண்டினியூஸாக படிங்க. அதே மாதிரி இன்னுமே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்காதவங்களுக்கும் ஒரு நல்ல சான்ஸ். இன்னும் அரைகுறையாக பாதி படிச்சுட்டு வெயிட் பண்ணுவீங்களே,
இன்னும் நான் மேக்ஸ் கொஞ்சம் முடிக்கல, சயின்ஸ் கொஞ்சம் முடிக்கலன்னு வெயிட் பண்ணுவீங்களா, உங்களுக்குமே ஒரு நல்ல சான்ஸு. இருக்கிற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்ல வேகன்சி 32,000 வேகன்சி மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த 10th முடித்தவங்களுக்கு பாசிட்டிவாக வரதுக்கான சான்சஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அடுத்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து வேணால் இந்த ஐடிஐ அப்ரெண்டிஸ்ஷிப் அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி விடலாம். பட் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் விட்ட மாதிரி தான் 20% தான் அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு, மீதி எல்லாமே 10th அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஜட்மெண்ட் வரதுக்கு பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். சரிங்களா, அதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் வெக்ஸ் ஆகாமல் எல்லாருமே படிங்க. இன்னுமே நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலன்னா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் இருக்குது, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் அந்த இதுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கிராஜுவேட் லெவல் இருக்குது, அண்டர் கிராஜுவேட் லெவல் இருக்குது, எனி டிகிரி முடித்தவங்களாகட்டும் 12th முடித்தவங்களாகட்டும் அதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி படிக்கிற வழியை பாருங்கள். ப்ளே ஸ்டோர் போங்க, ரயில்வேஸ் தமிழ் ஆப் இருக்கும், அதில் டெமோ பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சரிங்களா, டெமோ பார்க்காம பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, டெமோ பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கம்ப்ளீட் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே சேர்த்து இருக்கும் அதில். அந்த கோர்ஸில் ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. அதே மாதிரி ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியா ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து எந்த ஒரு அப்டேட் போட்டாலும் உங்களுக்கு வந்து தெரிய வரும். சரிங்களா, இந்த நிறைய வீடியோ பார்த்து யாரும் வெக்ஸ் ஆகாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. இன்னும் 2 நாள் தான், ஃபுல்லாக படிங்க. சரிங்களா, எல்லாமே பாசிட்டிவ் வரும். பை பை மக்கள்.